இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் முருங்கைக்கீரை தோசை தாங்க. இந்த தோசை வந்து பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து கொஞ்சோண்டு ஆயில் விட்டுட்டு மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே வந்து முருங்கைக்கீரையை அலசி எடுத்து அதையும் போட்டு லைட்டாக சுருளை வதக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அது ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் அடித்த பிறகு மாவில் வந்து இட்லி மாவு இல்லைன்னா தோசை மாவு எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. விஸ்கு இருந்தால் விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும். அப்போ தான் தோசை ஊற்றும் போது நல்ல முருகலாக இருக்கணும். இன்னும் கூட கொஞ்சோண்டு தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. ரெண்டாவது வந்து நல்லா வேக விட்டுருங்க. இந்த மாதிரி தோசை பண்ணும்போது நல்லெண்ணெயில் சுடுங்க, இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். தோசை வந்து ரொம்ப நல்லா வேகட்டும். இது கூடவே வந்து தேங்காய் சட்னியும் கார சட்னியும் வச்சுங்க. உங்களுக்கு எந்த சட்னி ஃபேவரட்டோ அதை வச்சுக்கோங்க. ஆனால் தேங்காய் சட்னி காம்போ வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் தோசை நல்லா வெந்துருச்சான்றது லைட்டாக தொட்டு பார்த்தேன். நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருந்த மாதிரி இருந்தது. ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.